ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிரபல யூடியூபர் நடிகர்னு கூட சொல்லலாம் அவரை. டிடிஎஃப் வாசன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக 2 நாளுக்கு முன்னாடி கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோன் பேசிக்கிட்டே கார் ஓட்டியிருக்காரு அப்படின்ற இந்த ஒரு ரீசன் வச்சு பார்த்தீங்கன்னா அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க மதுரையில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வரும்போது இவர் பத்திரிகையாளருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் பேசி அவரோட வாதத்தை வந்து முன் வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரோட்டில் நிறைய பேர் ஹெல்மெட் போடாமல் போயிட்டு இருக்காங்க, ட்ரங்க் அண்ட் டிரைவில் எவ்வளோ பேர் போயிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணாமல் நான் இந்த மாதிரி பண்ணுறதால மட்டும்தான் சீர்கெடுதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவேசமாக பேசியிருப்பாரு, அவருடைய குரலை உயர்த்திருப்பாரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இவருக்கு ஜாமீனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாமீனும் கிடைச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லாங்க. இப்போ கரண்டாக நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய யூடியூப் சேனலில் எந்த ஒரு வீடியோவும் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வார்னிங்கும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடியே இவர் பைக்கில் நிறைய சாகசங்கள் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் வச்சிருக்கக்கூடிய எல்லா பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை மதிப்பு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் ஸ்டண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு லைசன்ஸை கட் பண்ணிட்டாங்க, 2 வீலருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவர் காருக்கு லைசன்ஸ் வாங்கி ஓட்டிட்டு இருந்தார். பட் அந்த ஒரு விஷயமும் பெரிய சர்ச்சையில் வந்து இப்போ முடிஞ்சிச்சுலாம். அப்போதான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்பீக்கரில் ஃபோன் போட்டு பேசிட்டு ஓட்டிட்டு இருப்பார். அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை கிளையில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போது ஜாமீனும் கிடைச்சிச்சு. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் இவருடைய யூடியூப் சேனலில் எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதனால் ஜாமீன் கொடுத்தாங்கன்ற மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வீரன் அப்படின்ற இந்த படத்துக்கு நான் கமிட்டாக இருக்கேன். ஸோ இந்த படத்துக்கான வேலைகள் நிறைய இருக்குது. ப்ரொடியூசர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை நாம் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற இந்த படத்தோட காரணத்தை முன் வச்சு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா வேலிடாக இருந்ததில்ல. ஜட்ஜும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து இப்போது ஜாமீன் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் டிடிஎஃப் வாசன் இதுக்கப்புறம் 2 வீலர் ஆகட்டும் இல்லை 4 வீலர் ஆகட்டும் ரெண்டுமே ஓட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி கூட தடை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றாங்க. இவருடைய ரசிகர்கள் ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோகத்தில் இருக்காங்க. நம்ம தலைவர் எது பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணி அவருக்கு வந்து லாக் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிடிஎஃப் ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வருத்தத்தோடு தான் இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்னன்ற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.